Welcome to model number 1.8 in CNC simulation programming. In this video, we are going to see about external circular cut. So, what do you mean by external circular cut? In the last video, we have seen about internal circular cut. Now, external cut irundhuchna eppadi irukum அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So, without wasting your time, we'll go to the video now. So, this is the layout and specification. As usual, நம்ம சொல்ற மாதிரி இங்கே ஒரு 250 mm height, இங்கே ஒரு 250 mm. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதோட ஹைட் 50 mm இருக்குது. The tool offset is 90 mm. The depth of the cut is 5 mm. ஸோ அப்போது இசடோட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆஃப்செட் 90 டெப்த்து 5 அப்படின்னு போட்டோன்னா இசடோட கோஆர்டினேட் 85 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் கரெக்டாக 5 mmக்கு உள்ளார ட்ரில் பிட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயாமீட்டர் ஆஃப் த டூலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 mmக்குள்ளே இருக்கலாம். இப்போது இதுக்கும் டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை 10 அப்படின்னு வச்சோன்னா இந்த ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10, the value of radius is 10 அப்படின்னா 10 plus 10 equal to 20. அதே மாதிரி இங்கேண்டு 230, 10. இந்த இடத்துல 240, 20. This is 240, 230. This is 230, 240. This point 220, 240. After that 10, 230 and finally 10, 20. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான், இந்த கோஆர்டினேட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கப்பட மாட்டாது. டைரெக்டாக ரேடியஸோட வேல்யூ இதோட ஜஸ்ட் இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டு 10 அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சு தான் நீங்கள் மீதி இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜென்ரேட் பண்ணிக்கணும். இது எப்படிங்கிறத பற்றியும் போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் அவுட் தட். அதையும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கிறோம். அதை கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். CNC VMC மில்லிங் ஆப்ரேஷன்ஸில் டூல் செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் முதல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுவுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் யூ வில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ ரிகார்டிங் திஸ் ப்ரோக்ராம், இந்த சைக்கிள் பேர் G03 சைக்கிள்னு பேர். G03 சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட், இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, அதுக்கு இன்டர்னலாக சர்க்குலர் கட் வரணும் அப்படின்னா வி யூஸ் டு கிவ் G02 சைக்கிள். அதுவே 2 பாயிண்ட்ஸ் அதை எக்ஸ்டர்னலாக நம்ம கட் பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ரேடியஸ் கொண்டு வரணும்னா வி யூஸ் G03 சைக்கிள். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம், G03 சைக்கிள். யூஸ்வல் G54, X0, Y0, Z50 அப்படிங்கிறது லீனியர் செட்டிங் ஆஃப் டூல். ஸோ இட் இஸ் நத்திங் பட் யுவர் லீனியர் செட்டிங் ஆஃப் டூல் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் லொக்கேஷன் 0,0,50. அடுத்து M6 T1 which is nothing but your M6 tool change T1, select tool number 1. After that M3 S1000, it is nothing but your M3, rotate your spindle and clockwise direction. S1000 is nothing but 1000 RPM. அடுத்து G00, X0, Y0, Z90 அப்படின்னா in this position 0,0,90 அப்படிங்கிற பொசிஷனில் இங்கே வந்து ரேப்பிட் மூமெண்ட் ஆஃப்செட் அட் ரேப்பிட் பொசிஷன், ரேப்பிடாக டூல் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து மூவ் ஆகணும். அடுத்து X20, Y20, Y10 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பாயிண்டில் வந்து ஜஸ்ட் இட் வில் பிளேஸ், இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து பிளேஸ் ஆகும். இதுலேருந்து G01, Z85, இப்போ வரைக்கும் 90ல் தான் இருக்குது. 85 அப்படின்னு கொடுத்தோம்னா 5 mm உள்ளார இறங்கும். இட் வில் கோ, ஒரு 5 mm உள்ளார இறங்கும். இறங்கினதுக்கப்புறமா 45 mm ஃபீடு கூலண்ட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். கூலண்ட் ஆன் பண்ணி 45 mm per minute ஸ்பீடில் 5 mm உள்ளார ட்ரில் ஆகும். ஆஃப்டர் தட் X230 Y10, இங்கேருந்து X230 Y10க்கு போன தடவை கொடுத்த G1 கமாண்டை அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். G1னா லீனியர் மூவ், டைரெக்டாக லீனியராக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா இங்கே ஒரு கர்வேச்சர் கட் வருது இல்லையா, அதுக்கு we are giving G03, டார்கெட்டோட லொக்கேஷன் 240, 20. ஸோ X240 Y20, இது என்ன ரேடியஸில் கட் ஆகுதுன்னா R10 கொடுத்தீங்கன்னா 10 mm ரேடியஸில் கட் பண்ணும். இது முடித்ததுக்கப்புறமா இந்த பாயிண்ட் மஸ்ட் பி லீனியராக போகணும். அதோட டார்கெட் என்ன, X240 Y230, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கர்வில் கட் ஆகி அதுக்கப்புறம் லீனியராக மூவ் ஆகணும். அப்போ லீனியர் மூவ் பண்ணணுன்னா G01, X240, Y230 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லீனியர் மூவ். ஆஃப்டர் திஸ் லீனியர் மூவ் இங்கே ஒரு கர்வேச்சர், இங்கே நமக்கு என்ன ஆகும், மறுபடியும் யூ ஹேவ் டு கிவ் G03, அதோட டார்கெட்டு X230, Y240, அதையும் கொடுத்துட்டு அட் தி ரேட் ஆஃப் ரேடியஸ் எவ்வளவு, 10 mm ரேடியஸ். ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் R10. இந்த R10 கொடுக்குறோம்.
அடுத்து இந்த இடத்துலேருந்து இட் மஸ்ட் பி லீனியராக போனோன்னா த கமாண்ட் இஸ் G01. டார்கெட் என்ன, எக்ஸோட வேல்யூ 20, ஒயோட வேல்யூ 240. ஸோ G01 X20 Y240. அதுக்கப்புறம் ஒரு கர்வு, அந்த கர்வுக்கு we have to give G03 சைக்கிள் அட் ரேடியஸோட வேல்யூ எவ்வளவு R10, எக்ஸோட வேல்யூ 10, ஒயோட வேல்யூ 230. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். G03 X10 Y230 R10. அதுக்கப்புறம் லீனியர் மூவ். ஃபார் லீனியர் மூவ் we used to give G01 at the target of x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 20. So x G01 x10 y20. After that we have a curve. அந்த கர்வுக்கு G03, the radius value 10, the target is x20 y10. So G03 x20 y10 radius 10. ஸோ இவ்வளோ தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு அதோட மூமெண்ட்லேயே சொல்லி கொடுத்தாச்சு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளியராக இந்த எந்த பாயிண்டில் ஆரம்பிக்குதோ 20,10 ஆரம்பிக்கிற பாயிண்ட்டுக்கே திருப்பி வந்துடுது. வந்ததுக்கப்புறமா G00 Z90 M0 விச் மீன்ஸ் கூலண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 85 இருக்குது. ஸோ இப்போ இது 85 இருக்கிற பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணும், திருப்பி 90க்கு போயிடணும். போயிடுச்சுன்னா மேலே போயிடும். ஆஃப்டர் தட் G28 ஃபார் டேக்கிங் த டூல் அவே, M5 ஃபார் ஸ்விட்சிங் ஆஃப் ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு, M30 ஃபார் டெர்மினேட்டிங் த ப்ரோக்ராம் முடியறதுக்கு. சரிங்களா? அப்படியே ஒரு டெமோ பார்த்துலாமா? ஸோ we are now over to the program now. ஸோ this is the program. உங்களுக்கு எப்போ நான் சொல்கிறதா, ஃபீடோட வேல்யூ இங்கே 45 இருக்குது. நான் என்னோட சௌரியத்துக்காக 1000 கொடுக்குறேன். ஓகே, ஐ எம் ஆல்சோ பிளேயிங் த சவுண்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ we are switching on the program. கேமராவெலாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு we are moving out. So the program is being started. So M6 வந்துச்சு, G0 and then curvature போகுது. After that curvature, after that linear, after curvature, ப்ரோக்ராம் உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே we have to give the text. அந்த வேல்யூஸ் நம்ம எப்போதுமே டெக்ஸ்ட்குள்ளே போகணும். போயிட்டு இந்த ஃபீடோட வேல்யூ மட்டும் பொறுமையாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஐம் பிளேயிங் நவ். ஆர்டர் M6 பண்ணியாச்சு. ஜியோட வேல்யூ X230 Y10. எக்ஸோட வேல்யூ Y ஆல்ரெடி 10 தான் இருக்குது, ஒய்யோட வேல்யூ 10 தான் இருக்குது, எக்ஸ் 230 போகணும். அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் கட். ஸோ இங்கே என்ன ப்ரோக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் இது கம்ப்ளீட்டாக போகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் கிவன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரில் தான் வரும். இதுக்கு முன்னாடி இதை ஒர்க் பீஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டூலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரீவியஸ் வீடியோஸ், முதல் வீடியோ மில்லிங் பற்றி போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் கிளியராக நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்ஸ். இதுக்கப்புறமும் வேறு என்னென்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதையும் பற்றி நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். we have lot of time. இதுக்கப்புறமா சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சிலபஸ் இல்லாமல் சில விஷயங்கள், நம்மளோட நேமு இனிஷியல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மெட்டல் பீஸ்னால் நம்மளோட இனிஷியல் போடுறது, நம்மளோட நம்பர் போடுறது, இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அல்லது ஒரு மெட்டல் பீஸில் உடன் கார்விங்ஸ், டயக்ராம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் திங்ஸ் இருக்குது. அதை பற்றியும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ ஆஸ் யூஷுவல். Please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.